சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலாவதாக நியமன ஆணையை பெற வருகிறார் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த திருவாளர் எஸ். விக்னேஸ்வரன். அவரை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த திருவாளர் ஆர். ஜெபராஜ். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த செல்வி பி.வி. கிறிஸ்டின் ஸ்டெஃபினா. அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் ஜே. அரவிந்த். தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த திருவாளர் எம். பாலகணேஷ். அவரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த செல்வி ஆர். தாமரை செல்வி. அவரை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி எம். ஸ்ரீதேவி. தொடர்ந்து பணி நியமன ஆணையை பெற வருகிறார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எம். பி. குமாரவேல். அவரை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ். ஜெயக்குமார். அடுத்து திருச்சி மாநகரத்தை சேர்ந்த திருமதி டி. வினோதினி என்ற அனீஸ் ஃபாத்திமா. அவரை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு டி. அருண். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித் பாஷா. தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நிலைய அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக திரு அழகுமலை அவர்கள் தேனி மாவட்டம். அவரை தொடர்ந்து செல்வி சத்யலேகா நெல்லை மாவட்டம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன் வணக்கம், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் காலியாக இருந்த 621 காவல் உதவி ஆய்வாளர் பணியிடம் மற்றும் 129 தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரிகள் பணியிடங்களுக்கான தேர்வு ஆணையத்தால தற்போது தேர்ச்சி பெற்று அதுல வெற்றி பெற்ற நபர்களுக்கு நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார். குறிப்பாக 621 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கும் இந்த நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் காலியாக இருந்த 621 காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் 129 தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரிகளுக்கான விண்ணப்பங்களை வரவேற்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வு நடைமுறைகள் முடிந்து கடந்த 2024 ஜனவரி மாதமானது தற்காலிக இந்த தேர்வு பட்டியலானது வெளியிடப்பட்டது. இதுல தேர்வான 621 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு தற்போது கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய அண்ணா நூலகத்துல தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். முதல்வர் ஸ்டாலினுடன் பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமன் மற்றும் அதே போல தீயணைப்பு துறை டிஜிபி சீமா அகர்வால் அவர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.